ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரித்தம் தொடர்ச்சி. பகவான் கௌபீனதாரி. இந்த கௌபீனதாரியை பற்றி ஒரு முருகனார் பாடல் ஒன்று இருக்கு. மலை மேலே பிராமண சுவாமிகள் இருந்த காலத்தில் கௌபீனம் பழசா போச்சு, கிழிஞ்சும் போச்சு. யார்கிட்டையும் வஸ்திரம் வாங்கிக்க இஷ்டம் இல்லை, அத்தனை வைராக்கியம். முல்லை செடியிலேருந்தே ஒரு முள்ளை எடுத்து அதுக்கு மூக்கு ஓட்டை பண்ணி கிழிஞ்ச கௌபீனத்திலேருந்தே ஒரு நூலையும் எடுத்து கோர்த்து தச்சு அணிஞ்சான் ரமணன் அப்படிங்கிறது அந்த பாடல். பகவான் தனது பாதங்களுக்கு பாதரட்சை காலணிகளை போட்டுண்டதே இல்லை. பகவானது திருப்பாதங்கள் கீரலும் வெடிப்புமா இருக்கும். பகவான் இந்த பூலோகத்தில் நரவுடல் தாங்கி இருந்த கடைசி 2 வருஷ காலங்களை பற்றி சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. பகவான் உடம்பு உதற முடிவு பண்ணிட்டார். பக்தாள்லாம் தவிச்சு போயிட்டா. 1948 பகவானினுடைய இடது கை முழங்கைக்கு மேலே ஒரு புடப்பு இருந்தது. அது வளர்ந்து போச்சு. பகவான் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துட்டா. ஆனால் அடுத்த மாதமே கட்டி மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடுது. 2வது ஆப்ரேஷனும் ஆச்சு. அப்போதான் டாக்டர் எல்லாரும் சொன்னா இது ஆறாத புற்றுநோய், சார்கோமான. இந்த நோய் வந்தா வலி பொறுக்க முடியாது. அப்புறம் 3வது ஆப்ரேஷனும் ஆச்சு, 4வது ஆப்ரேஷனும் ஆச்சு. அதுவும் அனஸ்தீஷியா கொடுக்காமலே. கேன்சர் முத்தி போச்சு. பகவான் நரவுடல் நான் இல்லைன்னு உதாசீனமாய் இருந்தார். 4 ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பகவானினுடைய உடல் சக்க நாரா போச்சு. உடம்பை அசைக்காம ஆசிரம வைத்தியசாலையிலேயே பகவானை வச்சிருந்தார். இதில் பக்தாளோட வேதனையை எப்படி சொல்றது? பகவானே, எங்களுக்காகவாவது இந்த உடம்பை குணமாக்கிக்க கூடாதான்னு உருக்கமாக கேட்டுண்டா. பகவான் சொன்னார், நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா நம்ம வேலை. அப்படி இப்படின்னு நினைக்க இங்கே யார் இருக்கா? அதாவது இந்த உடம்பு பற்றின கவலை இல்லை. அவர் உபாதி ரஹிதன், அதாவது தேகபாவனை இல்லாதவர். பகவான் மகா நிர்வாணம் அடையறதுக்கு 5-6 நாள் இருக்கும். திருவண்ணாமலையில் பூகம்பம் ஏற்பட்டது. பூமிக்கு ஹிருதயம் அருணாச்சல க்ஷேத்திரம். பகவான் தேகத்தை விட போறத பொறுக்க முடியாம பூமாதேவி விம்மி அழுதா. வெள்ளிக்கிழமை பகவான் தேகத்தை விட போறார். அஸ்தமனமாச்சு. ஆசிரமத்து மயில் 2ம் அபஸ்வரமா கத்தித்து. இதுகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கலையான்னு கேட்டார் கருணாமூர்த்தியான பகவான். இருட்ட ஆரம்பிச்சுது. பகவான் தன்னோட தேகத்தை நன்னா உட்கார வைக்க சொன்னார். வைத்தியர் ஆக்சிஜன் கொடுக்க வந்தார். வேண்டான்னு விட்டார் பகவான். பகவானோட ரூமுக்கு வெளியில பக்தாள்லாம் அருணாச்சல சிவவை சோக கீதமா பாட ஆரம்பிச்சா. ராத்திரி 8:47. பகவானினுடைய கடைசி மூச்சு ரொம்பவும் நிதானமா ஹிருதயத்திலேயே அடங்கி போச்சு. சிவசிவா. அதே சமயம் பிரகாசமான ஜோதி ஒன்று ஆகாசத்தை கிழிச்சுண்டு போய் வடக்க நோக்கி போய் அருணாச்சலேஸ்வரன் ஆலயத்தில் போய் மறைஞ்சது. பகவான் அருணாச்சலேஸ்வரனுடன் கலந்து போனார். மறுநாள் சனிக்கிழமை பகவானது தேகத்தை அடக்கம் பண்ணினா. அது மேலே ஸ்ரீ ரமணலிங்க மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணினா. பகவான் நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகலை. அவர் நம்முடைய ஹிருதயத்தில் இருந்துட்டு தான் இருக்கார். அவரை நாம் உள்ள தேடணும், அவ்வளவுதான். ஸ்ரீ அன்னை சொல்வார், அதை சொல்லி இந்த ரமண கதையை பூர்த்தி பண்ணுறேன். அருணை ரமணன் நாமம் ஜெயிக்கட்டும், அருணேசன் அருளால் அடியார்கள் ஜெயிக்கட்டும், அருணை ரமணன் அருளால். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய.
பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய சரித்திரத்தை எல்லாரும் கேட்டு மகிழ்ந்திருப்பேள். பகவானோட கிருப்பைனாலையும் குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதாவோட அனுகிரகத்தில் எனது குரு ஸ்ரீ சிவதீனநாதன் சார் அவரோட ஆசீர்வாதத்தினால இதை என்னால் பூர்த்தி பண்ண முடிஞ்சது. இந்த ஹரிக்கதையை இத்தனை ஒரு அழகாக எழுதினது எனது குரு ஸ்ரீ சிவதீனநாதன் அவர்கள், குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதாவோட அடியார். அப்படியே மனசை வருடக்கூடிய இசையை அமைச்சது எனது குரு ஸ்ரீமதி மைதிலி கண்ணன் அவர்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய.